நாம இன்னைக்கு அப்பாவுடைய செய்தி எல்லாருக்கும் கொடுக்கணும். முதலாவது அதுதான் பாபா இன்னைக்கு சொன்னோம். உங்களுடைய நேரம் தொண்டையை வறண்ட விடாதீங்க. சேவைக்காகவும் பாபா இன்னைக்கு சொன்னது, முயற்சிக்காகவும். உங்களுடைய இலக்கு இருக்கு இல்லையா, லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு இலக்கு இருக்குன்னா அதுக்கு என்ன முயற்சி செய்யும். நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும்னு பாபா சொல்ற. தூய்மையற்றதில் இருக்கிறோம். அதிலிருந்து இப்படி தூய்மையாகுவது தான் எங்களோட அந்த பிரதான முயற்சியும் பிரதான அக்கறையுமா இருக்கும்னு சொல்ற. நாங்கள் பாபாக்குரியவர் என்ற அந்த நம்பிக்கை இருக்க வேணும். அப்போ நாங்கள் நினைவு யாத்திரை அதிகரிக்காட்டி என்ன நடக்கும்? கடைசியில் தண்டனைக்கு ஆளாவும் மிகவும் இழிவான ஒரு விஷயம் என்று பாபா அதை சொல்லிட்டார். குழந்தைகள் இவெல்லாம் முயற்சி செய்தும் என்னுடைய குழந்தை ஆகின பிறகும் கடைசியில் தண்டனை அனுபவிக்கிறதுண்டா. அப்போ அதுக்கு சொல்றார், தண்டனை அனுபவிக்கக்குள்ள தந்தைக்கு முன்னிலையில் இருப்போம். அப்போ எங்களுக்கு அது வெக்கப்படுவோம். ஆனால் இப்பயே அது நீங்கள் நினைவு யாத்திரையை கூட்டுங்கன்னு சொல்ற. நினைவு யாத்திரையை கூட்டி அதுலேயே எல்லாமே தங்கி இருக்குன்னு சொல்ற பாபா. அந்த நினைவு யாத்திரை பௌதிக யாத்திரைகள் எல்லாமே முடிவடைஞ்சு விடும்னு சொல்றார் பாபான. அந்த நினைவு யாத்திரையை அதிகரிக்கும் பொழுது பௌதீகம் எல்லாமே அப்பாலுக்கு சென்று விடும். எல்லாத்திலையும் இருந்து விடுபட்டவராகி விடுவோம்னு சொல்றார். முன்னேறி செல்வம் சந்தோஷத்தை அனுபவம் செய்வோம். நினைவு யாத்திரை அதிகரிக்கல சந்தோஷம் சக்தி அனுபவம் செய்வோம். அப்போ எல்லா பாவங்களும் முடிஞ்சுவிடும். இப்போ எல்லாத்துக்குமே முக்கியம் இந்த நினைவு யாத்திரை என்று பாபா சொல்றார். இந்த விழிப்புணர்வில் இருங்கோ. அதான் எந்த பற்றுமற்ற விஷயங்கள்ல வைக்க வேண்டாம்னு சொல்ற. அப்பால் பட்டிருங்க விடுபட்டிருங்கன்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. சிஸ்டர், நீங்க ரீசெண்டா தானே திரும்பி வந்தீங்க. பகிர்ந்துட்டீங்களா? கிளாஸ் கிட்ட பகிர்ந்துட்டீங்களா? இல்லை சிஸ்டர். நான் சொல்ல போறீங்களா? எல்லாருக்குமே நன்றி. அப்பா இல்லாம இருந்ததுல இருந்து நிறையவே யோக சக்தி இங்க செய்தோம். லண்டன் குரூப் எல்லா குரூப்லேயுமே யோகதானம் செய்யப்பட்டது அப்பாவுக்கு. அவர் உடல் சரியில்லாத நிலைமையில இருந்தே செய்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுல நாங்க இந்த பாபாண்ட குழந்தைகளா இருக்கிறது இவ்வளவு பாக்கியம் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட குடும்பத்தினர் கூட வளத்துக்கு அந்த பாக்கியத்தை அனுபவம் செய்யணும் என்று இப்படியான ஒரு விஷயங்கள் வரைக்குள்ளதான் விளங்குது. அப்ப அவர் உடம்பு அவ்வளவு திடீரென்று தான் எல்லாமே நடந்துச்சது. அப்ப எந்த என்னன்னு சொல்றது, தண்டனையுமே அனுபவம் செய்யாமத்தான் அவர் உடலை விட்டார். அவர் அவலத்துக்கு உடல் விட வேண்டிய நிலைமையே அவருக்கு இருக்கேல. நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார். ஆனால் இன்ஃபெக்ஷன் டக்குன்னு ஸ்ப்ரெட் பண்ணினபடியா அவர் கடைசி நேரம் கூட கதைச்சு கொண்டு ஒலும்பி நின்று தான் வீட்டை போகணுமென்று சொல்லி கொண்டு தான் இருந்தவராம். அப்போ அந்த ஆத்மா எவ்வளவு ஈஸியாக அந்த உடலை விட்டு, ஏனெண்டா அவருக்கு எப்பவுமே மதுவன் போனாக்களை தெரிஞ்சிருக்கு. மெட்டாக்கள்கிட்ட உதவி கேட்கறது, மெட்டாக்களை கஷ்டப்படுத்துறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவர் நினச்சிருப்பார் தான் இப்படி இயலாமல் இருந்து கிட்னி டேமேஜ் ஆக்கிட்டது. அது குயிக்காயே ஒரு 2-3 டேஸ்லேயே கிட்னி டக்குன்னு இன்ஃபெக்ஷன் போய் ஸ்ப்ரெட் பண்ணி தந்துட்டு. அப்போ இப்படி தான் இனி வாழ்ந்து இனி மெட்டாக்களுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பாமல் அவர் உடனே நான் நினைக்கிறேன் அவர் விரும்பித்தான் விடுபட்டிருப்பாருண்டு. ஏனெண்டா அவர் உயிர் பிரிஞ்ச பிறகும் அவற்றை முகத்தில் ஒரு புஞ்சிரிப்பு இருக்குது. எப்பவுமே அவர் புஞ்சிரிப்போட தான் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. ஆனால் அது உடல் சரீரம் விட்ட பிறகு புஞ்சிரிப்போடு இருக்கிற ஒரு முகம் நான் எப்பவும் கண்டதில்லை. ஸோ அப்படித்தான் அவற்றை முகம் இருந்துச்சுது. அதை விட இன்னும் ஒரு பாக்கியம், எல்லா ஸ்ரீலங்காவில் பிராமண ஆத்மாக்கள் கூட அவருக்கு யோகதானம் செய்து நேர கூட போய் அவ்வளவு ஒரு வீக்கெண்ட் ஃபியூனரல் மாதிரி இருந்துச்சு. முதல் நாள் நாங்கள் போகிறதுக்கு முதல் நாள் நிறைய பிகேஸ் இருந்து மௌனமாக இருந்து அவ்வளவு யோகதானம் கொடுத்துச்சு நம்ம அவருக்கு. அப்போ சின்ன பிள்ளைகள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இருந்துச்சுன்னா பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அது இப்படி ஒரு கொடுத்து வச்ச ஆத்மாண்டு நினைக்கவே இல்லை நாங்கள். அப்பா மதுவன் போயிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் முரளி கேட்குற அளவுக்கு அவற்றை
அவருக்கு வந்து நேரமும் கிடைக்கல. அதோட காதும் அவருக்கு பெருசா கேட்காது. அப்ப சென்டருக்கு போக நல்ல விருப்பம். அவருக்கு வந்து பாபாண்ட பட்ஜ் போடுறதுக்கு விருப்பம். அவ்வளோ பிரியம் அவருக்கு. என்ன கூட்டி கொண்டு போய் கையும் சமருக்கு போய் நிக்க கேட்டேன். தான் இந்த உடுப்பு போட்டுக்கொண்டு வரவா அந்த குறித்தார் என்ன இல்லையாப்பா சும்மா ட்ரௌசரோட வாங்க இட்ஸ் ஓகேண்டு நான் நினச்சேன் போட விட்டுருக்கலாம் கடைசியா அவருக்கா. அப்ப கடைசியில நாங்க அவருக்கு அதை சும்மா மேலால போட்டு இதண்டாம் வச்செல்லாம் குத்தி அதான் ஒரு அவருக்கு நிறையவே பிரம்மகுமாரிஸ்ல அவ்வளோ ரெஸ்பெக்ட் சென்டருக்கு போக அவ்வளோ பிரியம் விருப்பம் இருந்துச்சு. பாபாண்ட மோதிரம் எல்லாம் அவ்வளோ ஆசையா போட்டு கொண்டிருப்பார். ஆனா அவர் இனி அடுத்த சரீரத்துல வந்து அவர் ஈஸியா ஞானம் கேட்குற மாதிரி அவருக்கு காது கூர்மையா இருக்கும். அப்ப அதுக்குத்தான் அவர்கிட்ட இப்ப பிரிஞ்சிருக்குது இந்த உடலை நினைக்கிறேன். அப்ப எல்லாருக்குமே நன்றி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிராமண குடும்பம் கூட அவ்வளவு கடைசி ஃபியூனரல் கூட 5 சிஸ்டரும் இன்னும் பிரேமி சிஸ்டரும் வந்திருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பாக்கியம் என்று நாங்க உணர்றோம் இந்த குடும்பத்துல நாங்கள் வந்தது. அதோட உடல் பிரியற ஆத்மாக்கள் கூட அவ்வளத்துக்கு அதை வந்து அனுபவம் செய்து அந்த லேசா விடுபட்டு போயினம்ன்றதும் புரிஞ்சு கொண்டுச்சுது. நன்றி பாபா, நன்றி சிஸ்டர்ஸ், அனைவருக்கும் பிரதர்ஸ். சாந்தி. ஓம் சாந்தி. ரேகா சிஸ்டர் எல்லாரும் நான் ஜசோ சிஸ்டர் கதைக்கிறேன் ஸ்ரீலங்காலேருந்து. அம்மா கேட்டுக்கொண்டிருந்தா எல்லாத்தையும் போயின்ஸ் எல்லாம் தேங்க்யூ எல்லாட்ட மெடிடேஷனுக்கும். அப்பாண்ட 13வது இதுக்கு ஸ்ரீலங்கா சென்டரில் நேற்று நான் போய் உமாகாந்தன் பிரதர் எல்லா சிஸ்டர்ஸ் எல்லாரும் போக் ஆஃபர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து மெடிடேஷன் செய்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுது. அங்கேயும் ஸ்பீச் பண்ணினோம் எல்லாம் எங்களோட பாக்கியம். அப்பா வந்து மதுவனுக்கு போய் அம்மாவும் போய் அதான் அந்த மம்மா சொல்ற வார்த்தை தான் எனக்கு நடுகளை ஞாபகம் வரும். இன்றைக்கு தான் இறுதியண்டு இருக்கணும். பேந்து போட்டு கொண்டிருந்தால் அது பேந்தண்டே போயிடும். அப்ப நாங்கள் நச்சிருக்கலாம் பேந்து கூப்பிட்டு போக வேண்டும் மதுவனுக்கு விட்டிருந்தால் இப்ப சரீரம் விட்டு அப்புறம் யோசிச்சு கவலைப்பட்டிருப்போம். அவையெல்லாம் சொல்லிச்சு நம்ம 5 சிஸ்டர் உமாகாந்தம் எல்லாம் யோகா சிஸ்டர் எல்லாம் நீங்கள் இந்த மும்மரமே நீங்கள் அப்பா கூட்டிக்கொண்டு ஓட வேண்டியதண்டபடியால் உடனே கூட்டிக்கொண்டு போனபடியா அந்த பாக்கியம் கிடைச்சது. அப்பா நடுகளும் சொல்லுவேன் இந்த ஒருக்கா போன இதே காணும் எனக்கு இதை நச்சுக்கொண்டே நான் இருப்பேன். நீ காலை எல்லாட்டியும் போக முடியாத சந்தர்ப்பம் ஒருக்கா போயிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. எங்களுடைய அன்பு நினைவுகள் எல்லாம் கொடுங்க அங்க அம்மாவுக்கும். ஓ அம்மா கேட்டுக்கொண்டு நிக்கிறேன். முரளி கேட்டாங்க கூட முரளி இருந்து விளையிடும். அந்த நீங்க பாட்டு போடைக்குள்ள அவ சொன்னா தனக்கு மதுவை ஞாபகம் வருதாம். இது தமிழ்ல கேட்கிறதுன்னு பார்க்க ஹிந்தியில தானே நல்லா இருக்கும். அம்மா என்ஜாய் பண்ணுவா ஹிந்தி பாட்டதை. இந்த மதுவனை போனோடய அதை கேட்டோடனே ஒரு மதுவன் ஃபீலிங் வந்துட்டு டக்கன். தேங்க்யூ. சரீரம் விடுறதுக்கும் 2 நாளைக்கு முதல் நான் இந்த முரளி வந்து தங்கச்சி ஃபோன் அடிச்சா அப்ப டக்குன்ட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் போட சொன்னேன். அப்பான காதுக்குள்ள டக்குன்னு ஃபோனை வையுமெண்டு அப்பாவை கேட்க வச்சேன் அந்த பாட்டை வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் 7 o'clock. அது வந்து யாருமே மிஸ் பண்ண மாட்டேன் மதுபனில் முரளிக்கு முதல். ஸோ அப்பா கேட்டார். அப்போ அதை கேட்கலாம் அந்த நினைவுகள் போகும் தானே பாபாண்ட அந்த இருந்த இடம் நினைவுகள். அதை விட சிஸ்டர் இப்போ அக்கா சொல்லிக்க தான் இப்போ போக் ஆஃபரிங் கூட நாங்களே கேட்கல பாருங்க அவர்கிட்ட பாக்கியம். சென்டர் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் கால் பண்ணி பிரதர்ஸ் மாதிரி கால் பண்ணி இப்படி போக் ஆஃபர் பண்றோம் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் நான் நினைச்சேன் எவ்வளவு ஒரு பாக்கியம் கொடுத்து வச்ச ஆத்மா. அவையலாயே கால் பண்ணி அதுவும் போக் ஆஃபரிங்ல பிரதர்ஸ் தான் எல்லாரும் இருந்துச்சு. நம்ம போக் ஆஃப் 3 பிரதர்ஸ். அவர் ஒரு பாக்கியமான ஆத்மாண்டு விளங்குது. இவ்வளவு பாக்கியம் செய்தார். சாந்தி. இதெல்லாம் பாக்கியம் இல்லையா? நீங்க அந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்மளால உள்ளுக்குள்ளார என்ன மாதிரி முயற்சி செய்யறாங்க, இவ்வளவு மறைமுகமாக இருக்காங்க. அது பாபாவுக்கு தான் தெரியும். பாபாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு அவ்வளவு அவங்க எப்படி போறாங்க, அவங்களுக்கு என்னென்ன சேவை நடக்குதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம் இவ்வளோ அந்த ஆத்மா இவ்வளோ பாபாக்கு நெருக்கமாக இருந்தாங்கன்னு சொல்லி. ஓகே.
ஸோ இன்னைக்கு முக்கியமா பாபா ம், சொல்லுங்க குவன்பாய். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். யுகா சிஸ்டரும் ஜெசு சிஸ்டரும் சொன்னதோட நான் ஆட் பண்ணலாம் இருக்கேன். அவர் மதுபன் வந்திருந்த போது எங்களுக்கு பக்கத்திலே அந்த அந்த டவர் பக்கத்தில் மெடிடேஷனில் இருக்க அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்துட்டுது. ம், ஆனால் அவர் ஒரு தரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பாபான்ற சிந்தனையில் இருக்கவே இருந்தது. ஆனால் அவர்கிட்ட நிலைமை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது. ஆனால் யாரும் நாங்கள் பார்க்காம இருக்க இன்னொரு பிரதர் அங்கால பார்த்துட்டு இருந்து அவருக்கு இயலாமை இருக்குண்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டி வந்துச்சுது. அதான் அந்த ஜோசப்கிட்ட அவரை தேடி தேடி ஓடி திரிஞ்சாலும் அவர் ஒரு திட்டம் சொல்லாமல் போய் தன் ரூமில் பேசாமல் இருந்துடுவார். அப்போ இதில் இருந்து அந்த அவருடைய அந்த பாபாண்ட குழந்தையா ஒரு கொஞ்ச காலம் இருந்தாலும் அதை நாங்கள் பார்த்து உணரக்கூடியதாக இருந்துச்சு. அதன் எல்லாற்ற சக்தியும் அவருக்கு போய் அடைய வேணும் பாபா. ஓம் சாந்தி சிஸ்டர். அதான் மதுவன்ல எல்லாரும் மத்தியான டைம்ல நித்திர கொள்ளிவிட நான் அப்பா போய் படுங்கோன்னு சொன்னா அந்த பாபான் அந்த முன் குந்திலேயே இருப்பார். நாங்க ஈனப்பா போங்கோ எல்லாரும் போடணும் வேண்டாம், இல்ல வீட்டை போய் எந்த நேரம் படுக்கிறதானே, இஞ்ச வந்திருக்கேக்க படுத்துக்கொண்டே ரூமுக்கு போய் இருக்கணும், இதுல இருந்து பார்க்கணுமாவன்னு சொல்லி அப்படியே அதுல இருப்பேன். ம். ஓம் சாந்தி. ஆனா 2 பேருமே நல்ல பெனிஃபிட் எடுத்தாங்க. அப்பா 2 பேருமே ஒரு போதையும் ஒரு ரியலி அந்த பெனிஃபிட் எடுக்கணும்னு ஒரு நிமிஷம் எல்லா பெனிஃபிட்டும் எடுத்தாங்க 2 பேரும். ம். கேஸ் இன்னைக்கு பாபா முக்கியமா ம், எப்படி சேவை செய்யணும் பாபா நமக்கு சொல்றாரு. அதே நேரத்துல உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சி. இன்னைக்கு பாபா சொல்ற அதுக்கு அக்கறை இருக்கணும் உங்களுக்கு. ஏன் தூய்மையற்றவர்களிருந்து தூய்மையாகணும், சுத்தோ பிரதான் ஆகணும், எந்த ஒரு தண்டனை இல்லாமலும் ம், பாபாக்கு முன்னாடி போகும் பொழுது ம், பாபாவும் நமக்கு சபாஷ் சொல்லணும், நம்மளும் அந்த சந்தோஷத்தோட எல்லா முயற்சியும் செஞ்சோம் அப்படின்ற அந்த ஒரு நிலையில இல்லையா, தண்டனை இல்லாம. ஸோ பாபா இன்னைக்கு ரொம்ப அது வலியுறுத்தி சொல்றார். அப்பாவுடைய குழந்தை ஆயிட்டு நீங்க அப்படி இருக்கக்கூடாது தானே. ஸோ அந்த அக்கறை உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னைக்கு பாபா வழி எப்படி சொல்றாரு, பாபா வழி காட்டி அதே நேரத்துல விடுதலை அளிப்பவர். ஸோ இதெல்லாம் எப்படி பாபா உங்களுக்கு இன்னைக்கு முரளிலே பாபா சொல்றாரு எப்படி விடுதலை அளிக்கிறார் பாபா. நினைவு இல்லையா, மற்ற உறவு முறைகளை மறந்து, இந்த உடலின் உறவு முறைகளை மறந்து, உடலை மறந்து, ஆத்மா என்று கருதி என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதுதான் வழி காட்டுறாரு. எதுக்கு? விடுதலை அடை. இந்த விஷயத்துல இருந்து பாபா சொன்னது, துன்பத்துல இருந்து, விகாரங்கள்ல இருந்து இல்லையா. ஆனா பாபா சொல்றது 21 பிறவிகளுக்கு இது நீடிக்கும். பாபா நமக்கு கருணை காட்டுறது எல்லையற்ற கருணை. ஓகே, மக்கள் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கருணை அப்படின்னு சொல்லலாம். பட் பாபா சொல்றது அது ஆக்சுவலி கருணை இல்லையே. ஆத்மாவுக்குன்னு சொல்ல போனா பாபா தான் அது செய்யறது. பாபா நமக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், எப்பவுமே செல்வந்தர்களாக இருக்கிறதுக்கும், 21 பிறவிகளுக்கு நீடிக்கக்கூடிய அந்த மாதிரி பாபா சொன்னாரு இல்லையா, இன்னைக்கு பிச்சைக்காரர்களிலிருந்து இளவரசர்கள் நம்மளும் ஆகிறோம். அதே போல மற்றவங்களும் நீங்க ஆக்கணும்னு சொல்றார் பாபா. அவங்களையும் உலகத்தின் அதிபதிகள் ஆக்குறதுக்கு வழி எங்க இருப்பாங்கன்னு சொன்னார் பாபா. இன்னைக்கு ஆலயங்கள்ல இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்கன்னு நிறைய பாபா எனக்கு சொன்னார். நேரம், எனர்ஜி பார்த்து, நாடிய பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுங்க. இல்லைன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்பாவே புரிஞ்சுக்கலன்னு சொன்னா இனி அவங்க வேற ஏதாவது கேட்டு அதுல ஒரு பயனும் இல்லை. ஸோ பாபா சொல்றது நமக்கு உண்மையான ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி பாபா விளங்கப்படுத்துறாரு. இன்னைக்கு பாபா சொன்னார் இல்லையா, தாய் மடியில தான் உட்கார வைப்பாங்க, தந்தை
தோள் மேல போடுறதுன்னு என்ன அர்த்தம்? தனக்கும் தனக்கும் உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? அவங்களுக்கும் மேலதான் இருக்கு. தோல்ல உட்கார வைக்கிறது நல்லதான். பாபா சொல்ற, என்னை விடவும் உங்களை உயர்ந்ததாக நான் ஆக்குறேன். ஆக்சுவலி ஆக்குறது அப்படித்தான் நீ பாவனம். அது எப்படி ஆக்குறாரு? ஆசிரியனாக இருந்து, குருவாக இருந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் பாபா. ஞான கடல் பாபா. நான் புள்ளியாக இருக்கேன், பட் அதே நேரத்துல ஞான கடல் ஞானத்தை கொடுத்து நமக்கு வழி எதுக்கு காமிக்கிறார் பாபா. அது போல ஆகிறது. அன்னைக்கு பாபா சார் பதமா பதம் பதி அது போல ஆக்குறாரு பாபா. பதமா பதம், அதோடைய ஞாபகார்த்தம் என்ன சொன்னாரு? தாமரை மலர், விதை ரூபம். இது சரீரி இங்க ஸ்தூல நீங்க ஷரீரி இந்த உடல்ல இருந்துட்டே இந்த சரீரத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலை விதைனா விதை. நீங்க நான் ஆத்மா இந்த சரீரத்துல இருந்து வேறானவன் என்ற அந்த நிலை அஷரீரி.